அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் 30 கேள்விகளாக வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 86ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அதே மாதிரி இதற்குரிய பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதனால் அந்த 86 வீடியோ பதிவுகள்லாம் ஒன் பை ஒன்னாகவும் நீங்கள் பிளேலிஸ்ட்லையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். சொற்றொடரை சீரமைத்து எழுதுக. நீர் உளையுள் பாரி மடமகள் பான் மகற்கு. இதில் சரியான சொற்றொடர் எது? ஆப்ஷனில் பாருங்கள். பாரி மடமகள் பான் மகற்கு நீர் உளையுள் என்பது சரியான சொற்றொடராகும். ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆகுபெயர் உங்களுக்கு தெரியும் 16 வகைப்படும். இந்த ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி ஆப்ஷனில் பாருங்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை என்பது ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியாகும். பொறுத்துக அடுத்த ஒன்று. பழமொழி 400 இயற்றியவர் யார்? நான்மணிக்கடிகை, நாலடியார், முதுமொழி காஞ்சி. ஆப்ஷனில் பாருங்கள். பழமொழி 400 முன்றுரை அரையனார், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், நாலடியார் சமண முனிவர்கள், முதுமொழி காஞ்சி புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று பாருங்க. காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை ஒன்பொருள். மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ல காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை ஒன்பொருள். இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை என்பது சரியான விடை. தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றோ உணர்வதாம். இதன் தொடர்புடைய பழமொழி என்ன? தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றோ உணர்வதாம். இதில் 2 பேர் நட்பாக இருந்து 2 பேரும் பார்த்திங்கன்னா பொறுமை இல்லாமல், ஒரு சண்டைனாவே பொறுமை இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நட்பு கெட்டு போயிடும். அதில் 2 பேரில் ஒருத்தர் பொறுமையாக இருந்தாலும் அந்த நட்பு சிறக்கும் என்பது தான் இதனுடைய பொருள். இதில் தொடர்புடைய பழமொழி பார்த்தீங்கன்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று. பொறுத்துக. களவழி 40 எதை பற்றி பேசுகிறது? முதுமொழி காஞ்சி, நாலடியார், ஏலாதி. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. களவழி 40 இது புறப்பொருள் பற்றி பேசுகிறது. முதுமொழி காஞ்சி நிலையாமையை பற்றி பேசும் நூல். நாலடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. 6 மருந்துகள் கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி. இதில் 6 அருங்கருத்துக்களை ஏலாதி நூல் கூடுகிறது. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. களவழி 40 புறப்பொருள், முதுமொழி காஞ்சி நிலையாமை, நாலடியார் வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏலாதி 6 மருந்துகள் பற்றி கூறும் நூலாகும். பழமொழி 400 முதுசொல் என்று அழைத்தவர் யார்? பழமொழி 400 முதுசொல் என்று அழைத்தவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் என்பது சரியான ஒன்று. புலம் மிக்கவரை புலமை தெரிதல், புலம் மிக்கவர்க்கே புலனாம். பழமொழி 400 உணர்த்தும் கருத்து என்ன? இது பழமொழி 400 உள்ள வரி. புலம் மிக்கவரை புலமை தெரிதல், புலம் மிக்கவர்க்கே புலனாம். அதாவது பாம்பின் கால் பாம்பரியும் என்பது சரியான விடையாகும். பொறுத்துக. ஆற்றுணா வேண்டுவதையில் இந்த வரி இடம்பெற்ற நூல். அன்பின் வலியது உயிர்நிலை, நாய்க்கால் சிறுவிரல் போல், மனைக்கு விளக்கம் மடவாள். ஆப்ஷனில் ஆற்றுணா வேண்டுவதில் உணான்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பழமொழி 400 அன்பின் வலியது உயர்நிலை என்றது திருக்குறள். நாய்க்கால் சிறுவிரல் நன்கனியராயினும் அப்படின்னு வருது நாலடியார். மனைக்கு விளக்கம் மடவாள் நான்மணி கடிகை. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை
இதில் வைப்புலி என்பதன் சொல்லின் பொருள் என்ன? இது நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. வைப்புலி என்பது பொருள் சேமித்து வைக்கும் இடமாகும். திரிகடுகம் பாடலில் தீமை தருபவை நன்மை தருபவை என எத்தனை கூறப்பட்டுள்ளது? திரிகடுகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 3 மருந்துகளால் சுக்கு மிளகு திப்பிலின்னு பார்த்துருப்போம். இதில் கடவுள் வாழ்த்தோட 101 வெண்பாக்கள் உள்ளன. இதில் தீமை தருபவை எவ்வளவு, நன்மை தருபவை அந்த 100 பாடல்களில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 34 தீமை தருபவை என்றும் 66 பாடல்கள் நன்மை தருபவை எனவும் பிரிக்கப்பட்டுள்ளன. அறவழியில் நடக்கும் மக்களுக்கு கீழ்கண்டவற்றில் எது இல்லை? அறவழியில் நடக்கும் மக்களுக்கு கீழ்கண்டவற்றில் எது கிடையாது? ஆப்ஷன்ல பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் என்பது சரியான விடையாகும். ஏகும் சொர்க்கத்து இனிது இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏகும் சொர்க்கத்து இனிது இந்த அடி இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம் காரியாசான் என்பது சரியான விடை. எதிர்த்த பகையை இலைதாய போல்த கதித்து கலை என்ற பழமொழி உணர்த்துவது என்ன? எதிர்த்த பகையை இலைதாய போல்தே கதித்து கலை என்ற பழமொழி உணர்த்துவது என்ன? இந்த பழமொழியில் உணர்த்துவது பார்த்தீங்கன்னா தனிமரம் காடாதல் இல்லை என்பதுதான் சரியான விடை. எத்திசை செலினும் அத்திசை சோரே இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? எத்திசை செலினும் அத்திசை சோரே இந்த அடி இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரியான விடை. எத்தனை இணைகள் பொருந்தியுள்ளன? முதுமொழி காஞ்சி, மாங்குடி மருதனார், திரிகடுகம் நல்லாதனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான். இதில் பார்த்தீங்கன்னா 2 இணைகள், திரிகடுகம் நல்லாதனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் என்பதுதான் சரி. மாங்குடி மருதனார் என்பது தவறு. 2 இணைகள் பொருந்தியுள்ளன என்பது ஆப்ஷன் பி சரியான ஒன்று. காவினம் களனி சுருக்கினம் கலப்பை இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள் என்ன? கலன் என்பது எதை உணர்த்துகிறது? காவினம் களனி சுருக்கினம் கலப்பை இத்தொடரில் கலன் என்பது இசை கருவியை குறிக்கிறது. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். இது குரூப் 2 குரூப் 4 கேட்ட கேள்விதான். மணிமொழி கோவை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை இந்த நூல்கள் தான் மணிமொழி கோவை என்று அடைமொழியால் குறிக்கப்பட்டுள்ளது. நீதி நூல்களுள் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்த புகழ்பெற்ற நூல் எந்த நூல்? நீதி நூல்ல திருக்குறள் நாலடியார் அடுத்த நூல் எந்த நூல்? திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்த புகழ்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாதது? திரிகடுகம் மருந்து பொருள், சிறுவஞ்ச மூலம், ஏலாதி இதெல்லாம் மருந்து பொருளாளாகிய நூல். ஆசாரக்கோவை என்பது பொருந்தாத ஒன்றாகும். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது என்ன? காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இது கவிதை எழுதுவது அரிது என்பதுதான் சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? நீதி நூல்களில் சிறியது இனியவை 40, நீதி நூல்களில் பெரியது திருக்குறள், அகநூல்களில் சிறியது களவழி 40, அகநூல்களில் பெரியது திணைமாலை 150. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா நீதி நூல்களில் பெரியது திருக்குறள், அகநாளுகளில் பெரியது திணைமாலை 150. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. இதுல நீதி நூல்களில் சிறியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னா 40 தான் சிறியது. இன்னா 40. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகநூல்களில் சிறியது பார்த்தீங்கன்னா களவழி 40 கிடையாது, கார் 40 என்பது சிறிய நூலாகும். இதுல ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அறவுரக்கோவை என அழைக்கப்படும் நூல்
எந்த நூல், இதெல்லாம் நம்ம மனப்பாடமே ஆயிருக்கும். முதுமொழி காஞ்சையாகும். ஒத்த உரிமையாளா ஊடற்கு இனியலா குற்றம் ஒருவும் குணத்தால என பெண்ணின் இலக்கணத்தை கூறும் அறநூல் எது? ஒத்த உரிமையலா ஊடற்கு இனியலா குற்றம் ஒருவும் குணத்தால என்ன பெண்ணின் இலக்கணத்தை கூறும் அறநூல் பார்த்தீங்கன்னா எந்த நூல்? ஆப்ஷன்ல இந்நிலை. இந்நிலையில ஆழ்வார்களில் ஒருவரான பொய்கையாரால் இயற்றப்பட்டது இந்நிலை. இந்நிலையை இயற்றியவர் பொய்கையார். இதில் ஒரு 45 பாடல்கள் உள்ளன. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி என்பது சரியான விடை. முதுமொழி காஞ்சி எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது குறள் வெண் செந்துரை. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். குறள் வெண் செந்துரையால் இயற்றப்பட்டது முதுமொழி காஞ்சி. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் இந்த நாலடியார் பாடலில் நன்கணியர் அதுல அணியர் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? அணியர் அதற்குரிய எதிர்ச்சொல் என்ன? அணியர் அப்படின்னா தொலைவில் இருப்பவர். அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தொலைவில் இருப்பவர் என்பது சரியான ஒன்று. பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் என்று தொடங்கும் பாடலின் அணி எந்த அணி இடம்பெற்றுள்ளது? பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் என்று தொடங்கும் பாடலில் பயின்று வந்துள்ள அணி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அணி. அதாவது உவமை வேறு உவமயம் வேறு மாதிரி இருக்கும். அதில் உவம உருபு மறைந்து வந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? எடுத்துக்காட்டு உவமை அணி. எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இந்த மேற்கோள் இடம்பெற்ற நூல் நாலடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. கள்ளத்தின் ஊச்சும் கரமென்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இந்த பாடல் வரி இடம்பெற்றது எந்த நூலில்? கள்ளத்தின் ஊச்சும் கரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இது பார்த்தீங்கன்னா 5 இடம்பெற்றுள்ளது. இதை இயற்றியவர் உங்களுக்கு தெரியும், மாறன் பொறையனார். இதில் ஒரு 50 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இதுவும் பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேள்விகள் யூனிட் 7 சார்ந்து பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.